பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वंचाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरेति प्रेतिं श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णा। ஆஸ் யூஷுவல் நேற்று பார்த்ததுலேருந்து என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் எப்பவுமே எல்லா ஜீவராசிகள் அவர் மட்டும்தான் புருஷன், அதாவது அனுபவிப்பாளன், போக்தா அப்படிங்கிறது. மத்த எல்லாமே பிறப்பால அவங்க புருஷரா ஆண்களா இருந்தாலும் அவங்க ஸ்திரீ அப்படிங்கிறது. அதுக்கு நீங்க ஸ்திரீ அப்படின்னா விரிவடையக்கூடியவள் அப்படிங்கிற மாதிரி நேத்திக்கு நீங்க பொருள் சொன்னீங்க மாதாஜி. அதாவது பகவத்கீதை அதுக்கு 5.29 அது பகவான் தான் அனுபவிப்பாளர் அப்படின்னு நமக்கு பிரபுபாதர் எக்ஸ்பிளனேஷன் சொன்னது நீங்க சொல்லியிருந்தீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் மன்மதனாலையும் அதாவது கவரப்பட முடியாதவர், ஆனா கலப்படமற்ற பாசத்தாலும் தொண்டாலும் அவர் திருப்தி அடைகிறார் அப்படின்னு. எஸ் எஸ், வெரி குட். அந்த ராணிகள் அவங்க அழகால பகவான் அவங்க ஒன்றும் பண்ண முடியல, பட் அன்பான சேவையினால அவங்க பகவானை கவர்ந்தாங்க. அதுக்கப்புறம் பகவான் அவங்க கிட்ட ஒரு சாதாரண கணவன் மாதிரி நடந்துக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். வெரி குட். ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் ஸ்ரீ கிருஷ்ண துவாரகைக்குள் பிரவேசித்தல். இன்னைக்கு பதம் 37 படிக்கணுமா நம்ம? ஆமா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தம்மயம் மன்யதே லோகோ ஹி அசங்கம் அபி சங்கினம் ஆத்மௌபம் ஏன மனுஜம் வியாப்ருண்வானம் யதோ புதஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவேத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பௌதிகவாதிகளாக உள்ள சாதாரண பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானை தங்களில் ஒருவராக கற்பனை செய்கின்றனர். பகவான் ஜடப்பொருளில் பற்றற்றவராக இருந்த போதிலும் அப்பற்றினால் அவர் பாதிக்கப்படுகிறார் என்று அறியாமையால் அவர்கள் நினைக்கின்றனர். ஸோ இது பொதுவா பக்தி இல்லாதவங்களும் சரி, கொஞ்சம் பக்தர்கள் அப்படின்னு ஆன்மீகவாதிகள்னு சொல்லிக்கிறவங்களுக்கும் சரி இந்த குழப்பம் இருக்கத்தான் செய்யுது. ஏன் அப்படின்னா, பகவான் ஸ்ரீராமர் சீதையை பிரிஞ்சு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பிரிவு துயரம் அவர் வெளிப்படுத்தும் போது பார்த்தா ஏதோ ஒரு சாதாரண ஒரு கணவன் தன் மனைவியை பிரிஞ்சு வருத்தப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலேயே அவர் வருத்தப்படுறார்.
அதே மாதிரி கிருஷ்ணர் பிறந்து கம்சனுக்கு பயந்து என்ன பண்றாங்க, மதுராலேருந்து கோகுலத்துக்கு கிருஷ்ணரை கொண்டு போறாங்க. ஸோ அவர் பிறக்கிறதே இங்க வந்து பிறந்துட்டாலே அவர் சாதாரண மனுஷன்தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பகவான் இந்த ஜட உலகத்துல அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ஆத்மாவுக்கே இந்த ஜட உலகத்தோட எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னா, அந்த ஆத்மாவுக்கு மூலமா இருக்கக்கூடிய பகவானுக்கு இந்த ஜட உலகத்துல என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? எதுக்காக பகவான் வர்றார்? அவர் வரத்துக்கான ஒரே காரணம் பக்தர்களை காப்பாத்துறது, அசுரர்களை அழிக்கிறது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வர்றார். அந்த ஒரு காரணத்துக்காக கூட பகவான் நேரம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. அவருடைய எண்ணற்ற சக்திகளால என்ன பண்ண முடியும்? அதை பகவான் வந்து செய்ய முடியும். ஆனா நம்மள மாதிரி இருக்கிறவங்களை கவர்ந்து இழுக்கிறதுக்காக தான் பகவான் வர்றார். உண்மையிலே பார்க்க போனோம். இல்லைன்னா பக்தர்களை காப்பாத்தி அசுரர்களை அழிக்கிறது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய வேலை கிடையாது. அந்த அசுரர்களை படைச்சு அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்தவர் பகவான் தான். அந்த சக்தி அசுரர்களுக்கு வேற எங்கேருந்தோ வரல, அந்த சக்தியும் பகவான் தான் கொடுத்துருக்காரு அந்த அசுரர்களுக்கு. அதனால அதை வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பகவானுக்கு? ஆனா பக்தி இல்லாத நம்மள மாதிரி இருக்கிறவங்களை அட்ராக்ட் பண்றதுக்காகத்தான் பகவான் முக்கியமா வர்றார். பொருளுரை விமலா தேவதாஸ் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். அபுத என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். மூடர்களான பௌதிக அறிஞர்கள் பரமபுருஷரை தவறாக புரிந்து கொண்டு அறியாத மக்களுக்கிடையில் முட்டாள்தனமான அவர்களுடைய கற்பனை தத்துவங்களை பரப்ப முயல்கின்றனர். அறியாமையே இதற்கு காரணம். புருஷோத்தமராகிய ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுளாவார். மேலும் எல்லோருடைய கண்களுக்கும் அவர் நேரடியாக காட்சியளித்த போது அவரது ஒவ்வொரு செயலிலும் முழுமையான தெய்வீக ஆற்றலை அவர் வெளிப்படுத்தினார். ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் பதத்தில் நாம் விளக்கியதை போல் அவரது விருப்பப்படி செயல்படும் பூரண சுதந்திரம் அவருக்கு உண்டு. மேலும் அவரது செயல்கள் அனைத்தும் பூரணமான ஆனந்தம், அறிவு மற்றும் நித்திய தன்மையே கொண்டவையாகும். பகவானுடைய நித்திய ரூபம் அறிவும் ஆனந்தமும் நிரம்பியது என்று பகவத்கீதையிலும் உபநிஷங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதை அறியாத முட்டாள் பௌதிகவாதிகள் மட்டுமே அவரை தவறாக புரிந்து கொள்கின்றனர். அவர் எப்பொழுதும் நித்தியமான பூரண சுதந்திரம் கொண்டவராகவே உள்ளார். அவர் தமது பல்வேறு சக்திகளின் வாயிலாக தமது திட்டங்களை செயல்படுத்துகிறார். பகவான் அவரது சுய சக்தியினாலும் காரணமற்ற கருணையினாலுமே இந்த ஜட உலகிற்கு வருகிறார். ஜட இயற்கை குணங்களின் எந்த சூழ்நிலைக்கும் அவர் உட்பட்டவர் அல்ல. மேலும் அவரது ஆதியான சுயரூபத்திலிருந்தே அவர் வருகிறார். அவரை தவறாக புரிந்து கொள்கின்றனர். மேலும் விவரிக்க முடியாத பிரம்மத்தை போன்ற அவரது அருவ அம்சங்களையே அவர்கள் அனைத்துமாக கருதுகின்றனர். அத்தகைய எண்ணமும் கூட பந்தப்பட்ட வாழ்வினால் விளைவதே ஆகும். தங்களுடைய சுய ஆற்றலுக்கு அப்பால் அவர்களால் செல்ல முடியாது என்பதே இதற்கு காரணமாகும். எனவே எல்லைக்கு உட்பட்ட தமது சக்தியின் மட்டத்திலேயே பகவானை நிறுத்த முயல்பவன் சாதாரண மனிதனாவான். இத்தகைய மனிதனால் பரமபுருஷர் ஜட இயற்கை குணங்களால் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை என்பதை நம்ப முடியாது. அசுத்தமான பொருட்களால் சூரியன் பாதிக்கப்படுவதே இல்லை என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. மன கற்பனையாளர்கள் தங்களுடைய சொந்த அனுபவ அறிவை மையமாக கொண்டே அனைத்தையும் ஒப்பிடுகின்றனர். எனவே திருமண வாழ்வில் ஒரு சாதாரண மனிதனைப் போல் பகவான் செயல்படுவதைக் கண்டு அவரை தங்களில் ஒருவராக கருதி விடுகின்றனர். அவரால் ஒரே நேரத்தில் 16,000 அல்லது அதற்கு மேலான மனைவிகளையும் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்பதை அவர்கள் எண்ணி பார்ப்பதில்லை. அறிவு பற்றாக்குறையினால் அவர்கள் ஒரு பக்க காட்சியை மட்டும் ஏற்று மறுபக்கத்தை விட்டு விடுகின்றனர். அறியாமை என்னும் ஒரே காரணத்தினால்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அவர்கள் தங்களில் ஒருவராக நினைக்கிறார்கள் என்பதே இதன் பொருளாகும். இவர்களுடைய சொந்த முடிவுகள் ஸ்ரீமத் பாகவதத்தின் கருத்துப்படி அர்த்தமற்றவையும் நம்பத்தகாதவையும் ஆகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபாதர் வந்து இந்த பொருளுரையில நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத விளக்குறார். பொதுவா நம்ம அன்னைக்கே டிஸ்கஸ் பண்ணோம்ல,
இந்த நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய, நமக்கு அனுபவம் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி மட்டும்தான் நமக்கு தெரியும். நமக்கு அனுபவம் இல்லாத விஷயங்களை நமக்கு தெரியாது. ஸோ அதனால அந்த விஷயங்களை பத்தி பகவானை வந்து கம்பேர் பண்ணி சொல்றோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஆனா அதே சமயத்துல பகவான் நம்முடைய கற்பனா சக்திக்கு அப்பாற்பட்டவர். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து குருட்சேத்திர போர்க்களத்தினுடைய காட்சிகளை பார்த்தோம். குருட்சேத்திர போர்க்களத்துல பீஷ்ம தேவர் வந்து அவரை துதிக்கும் போது என்ன சொல்றாரு? என்னுடைய அம்புகளால உங்க உடல் காயமடைந்து ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொன்னார் இல்லையா? காயம்பட்ட உங்க உடல் வந்து அவ்வளவு அழகா இருந்தது. இது எப்படி நம்ம அனுபவத்துக்கு உட்பட்டு இருக்க முடியும் இல்ல? அப்போ ஒருத்தர் வந்து நம்மள ஏதாவது காயப்படுத்தினார் அப்படின்னா, அவரை எப்படி நம்ம வந்து இவரனுடைய என்ன நலம் விரும்பி, இவர் வந்து எனக்கு வேண்டியவர் அப்படின்னு நம்ம எப்படி நினைப்போம் இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம அனுபவத்துக்கு அப்பாற்பட்டது. பகவானது உடல்ல ரத்தமும் வருது. ஆனா அவருடைய உடல் நம்மளுடைய உடல் மாதிரி கிடையாது. அவர் பிறக்கிறார், வளர்றார். ஆனா அவர் நித்தியமானவர். அவருடைய எல்லா உருவங்களும் நித்தியமானது. அவர் வந்து சின்ன கை குழந்தையா இருந்த உருவமும் நித்தியமானது. குருட்சேத்திர போர்ல அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டி பகவத்கீதை சொன்ன அந்த ரூபமும் நித்தியமானது. இதெல்லாம் நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா இப்போ நாம இப்ப எந்த உருவத்துல இருக்கோமோ அந்த உருவம் கூட நமக்கு நித்தியம் கிடையாது. ஒவ்வொரு செகண்ட் நம்ம உருவம் என்ன ஆயிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. நேத்து இருந்த உருவம் இன்னைக்கு கிடையாது. இது ஒரு செகண்ட் முன்னாடி இருந்தது இப்ப கிடையாது. அப்போ இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா, நம்முடைய நகங்கள், தலைமுடி. நகம் வளருது இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? வெட்டி போட்டுறோம். தலைமுடி வளர்ந்தா அது வெட்டி போடுறோம். சோ இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம உடல்ல என்ன ஆயிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. நமக்கு அது தெரியாம இருக்கலாம், நம்ம அதை உணராம இருக்கலாம். ஆனா அது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய உருவம் நித்தியமானது கிடையாது. நிரந்தரமற்ற ஒரு உருவம். அந்த மாதிரி தான் நாம வந்து பகவானுடைய உருவத்தையும் பார்க்கணும். அதனாலதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த உருவமே இல்லாத அருவம் தான் உயர்ந்தது. கடவுள் அப்படின்னா ஒரு அருவமா தான் இருக்கணும். ஏன்னா உருவம்னா அது என்ன மாதிரி தானே இருக்கணும். அதுக்கு மேற்பட்ட சிந்தனா சக்தி நமக்கு கிடையாது. அதான் இங்க பிரபா சொல்றார். நம்முடைய மனக்கற்பனையில நம்ம வந்து என்ன ஆஹ், புரிஞ்சுக்க முடியுமோ, தங்களுடைய சுய ஆற்றலுக்கு அப்பால் அவர்களால் செல்ல முடியாது. எனக்கு என்னுடைய உடம்பு எப்படி இருக்கோ அது மட்டும்தான் தெரியும். இதுக்கு மேல ஒரு சச்சிதானந்தமான உடல் இருக்கு அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. அதனால கடவுள்னா அவருக்கு உருவம் இருக்கக்கூடாது. எனக்கு மேல ஒரு சக்தி அப்படின்னா அவருக்கு எப்படி என்ன மாதிரி ஒரு உருவம் இருக்க முடியும்? அதனால உருவம் இல்லாதவர் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. ஆனா அது வந்து சரி கிடையாது. அது தவறான முடிவு. பகவானுடைய ரூபம் நித்தியமானது, ஆனந்தமயமானது அப்படிங்கறது நாம அறிவுமயமானது, ஆனந்தமயமானது, சச்சிதானந்த விக்கிரக அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். சோ பாகவதத்துல இந்த முதல் ஸ்லோகத்துல பகவான் தன்னை பத்தின அந்த பகவானை பத்தின விஷயங்களை வியாசதேவர் சொல்றார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த அந்த ஸ்லோகம் பெரிய ஸ்லோகம். முழுசா நம்மளால மெமரைஸ் பண்ண முடியல அப்படின்னா கூட முதல் வரியை ஞாபகம் வச்சுக்கணும். ஜென்மாதி அஸ்யயதோ அன்வயாத் இதரதார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட். இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லைன் ரொம்ப முக்கியமான, எல்லா லைனும் முக்கியம், பட் அட்லீஸ்ட் இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கணும். ஜென்மாதி அஸ்யயதக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜென்ம அப்படின்னா தோன்றி இருக்கிறவை எல்லாமே. இது என்ன? பிறப்பு. ஜென்மம்னா ஒரு அர்த்தம் ஈஸியா புரிஞ்சக்கூடியது பிறப்பு. ஜென்மாதி அஸ்ய அப்படின்னாக்க எது எது தோன்றி இருக்கோ அது எல்லாத்துக்கும் மூலாதாரமா இருக்கக்கூடியவர் பகவான் தான். அவர் எப்படி இருக்க? ஜென்மாதி அஸ்யயதோ அன்வயாத் இதரதார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட். ஸ்வராட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சுதந்திரத்துக்காக சொல்லுவாங்க ஸ்வராட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. மேபி இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது, பட் கொஞ்சம் பெரியவங்களுக்கு இது தெரியும். ஸ்வராட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ஸ்வராட் அப்படின்னா சுதந்திரமானவர். பகவான் முழு சுதந்திரமானவர். அவர் யாருக்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது. யாராலையும் அவரை கட்டுப்படுத்தவும் முடியாது. பகவான பக்தர்களுடைய அன்பினால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அது வேற விஷயம். ஆனா மத்தபடி பகவான் எதுக்கும் யாருக்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது. அபிஜ்ஞ ஸ்வராட். அபிஜ்ஞ அப்படின்னா அவருக்கு எல்லாம் தெரியும். கடந்த காலம்
எதிர்காலம், இப்ப நடந்துகிட்டு இருக்கிற காலம் எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் முழு சுதந்திரமானவர் அப்படிங்கிறது இருக்கு. அதனால பகவான் தன்னுடைய விருப்பத்தினால இங்கே அவதரிக்கிறார். வேற எந்த பௌதிக காரணங்களும் அதுக்கு கிடையாது. நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் என்னன்னா இதுதான். இப்ப இந்தியால இருந்து ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போறாருன்னா எதுக்கு போறார்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறார். சரி, அமெரிக்கால போய் நிறைய பணம் சம்பாதிச்சு நம்ம இந்தியால நல்லா செட்டில் ஆயிடலாம், இல்ல அங்கேயே செட்டில் ஆயிக்கலாம், ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக போறார். அது மாதிரி பகவான் வைகுண்டத்துல இருந்து இங்கேருந்து ஏதாவது கொண்டு அங்க போறாரா? அங்க போய் செட்டில் ஆகிறதுக்காக அங்க போறாரா? என்ன நோக்கம் இருக்கு? அவர் வரத்துக்கு எந்த காரணமும் கிடையாது. பட் எதுக்காக வரார் அப்படின்னா அவருடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல வரார். மக்களுக்கு அவரை பத்தி இல்லைன்னா எப்படி தெரியும் நமக்கு? இப்ப பகவான் பகவத்கீதையில அவரை பத்தி சொல்லலை அப்படின்னாக்க எப்படி நமக்கு தெரியும்? இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பேட்டியெல்லாம் எடுக்கிறாங்க, பாட்காஸ்ட் எல்லாம் போடுறாங்க. நீங்க எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க, நீங்க என்ன படிச்சீங்க, உங்களுடைய அனுபவங்கள் என்ன, இதெல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நபர் தன்னை பத்தி சொல்லும்போது நமக்கு அவரை பத்தி தெரியும். ஓ, இவர் இப்படிலாம் இருந்திருக்கிறாரா அப்ப நமக்கு தெரியும். அந்த மாதிரி பகவான் என்ன பண்றார்? பகவத்கீதையில தன்னை பத்தி வெளிப்படுத்துறார். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதக ஜென்மாதி அசேதக அகம் சர்வஸ்ய பிரபவோ. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். எதிலிருந்து எல்லாம் தோன்றியதோ, இங்க பகவான் சொல்றார் எல்லா தோற்றத்துக்கும் நான் தான் மூல காரணம், அகம் சர்வஸ்ய பிரபவோ அப்படின்னு சொல்ற. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஜென்மாதி அசேதக அகம் சர்வஸ்ய பிரபவோ ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். சோ அப்ப பகவான் சொன்னதான் நமக்கு தெரியும், இல்லைன்னா நமக்கு எப்படி அவரை பத்தி தெரியும்? இல்லையா? அதனால வேதங்கள், உபனிஷதங்கள், பகவானுடைய வாக்கு, இது எல்லாமே வேதங்கள் அவருடைய மூச்சு காற்று, பகவத்கீதை அவர் வாயில பேசினது, இதை வச்சுதான் நம்ம பகவானை புரிஞ்சுக்க முடியுமே தவிர மற்ற எந்த முறையினாலும் நம்மளால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஸ்லோகம் போலாம். தம்மே நீரே அபலா மூடாக ஸ்திரைனம் சானுபிரதம் பிரஹ அப்பிரமாணவிதோ பர்துர் ஈஸ்வரம் மதயோ யதா. எளிமையும் உயர்ந்த பண்பாடும் கொண்ட பெண்கள் தங்களுடைய அன்பிற்குரிய ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரு ஸ்லோகம் விட்டேன், 38 படிக்கணும். 38 அதான் பார்த்தேன். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஏதத் ஈஷனாம் ஈஷஸ்ய பிரகிருதிஸ்தோபி தத் குணைஹி ந யுஜ்யதே சதாத்மஸ்தைர் யதா புத்திர் ததாஸ்ரயா. மொழிபெயர்ப்பு. இதுவே பரமபுருஷரின் தெய்வீக தன்மையாகும். ஜட இயற்கை குணங்களுடன் அவர் தொடர்பு கொண்டிருந்த போதிலும் அவற்றினால் அவர் பாதிப்படைவதில்லை. அதே போலவே பகவானிடம் புகலிடம் கொண்ட பக்தர்களும் இயற்கை குணங்களால் கவரப்படுவது இல்லை. சோ பகவான் மட்டும் இல்லப்பா, பக்தர்களுக்கு கூட இந்த இயற்கை குணங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றார். மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். வேதங்களிலும் வேத இலக்கியங்களிலும் சுருதி மற்றும் ஸ்மிருதி தெய்வீக தன்மையில் பௌதிகமானது எதுவுமே இல்லை என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு உள்ளது. அவர் தெய்வீகமானவரும் உன்னத அறிவை கொண்டவரும் ஆவார். ஹரி அல்லது பரம புருஷரான அவர் ஜட பற்றுக்கு அப்பால் உள்ள தெய்வீக புருஷர் ஆவார். இக்கூற்றுகள் சங்கராச்சாரியாராலும் உறுதி செய்யப்பட்டு உள்ளன. லக்ஷ்மியுடனான அவரது உறவு தெய்வீகமானதாக இருக்கக்கூடும். ஆனால் எது வம்சத்தில் பிறந்திருப்பதால் அதனுடனான அவரது உறவு எப்படிப்பட்டது என்றோ அல்லது ஜட இயற்கை குணங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருந்த ஜராசந்தனை போன்ற நாஸ்திகர்களை அவர் கொன்றது என்னாவது என்றோ ஒருவர் வாதிடக்கூடும். இதற்கான பதில் என்னவெனில், பரம புருஷனின் தெய்வீக தன்மை எந்த சூழ்நிலையிலும் ஜட இயற்கை குணங்களுடன் தொடர்பு கொள்வதே இல்லை என்பதாகும். அனைத்திற்கும் ஆதி மூலம் அவரே என்பதால் அத்தகைய குணங்களுடன் அவர் தொடர்பு கொண்டிருப்பது உண்மைதான். இருப்பினும் அத்தகைய குணங்களின் செயல்களுக்கு அவர் மேற்பட்டவராக உள்ளார். எனவே அவர் யோகேஸ்வரர் அல்லது எல்லா யோக சக்திகளுக்கும் தலைவர் எனப்படுகிறார். அவர் சர்வ சக்தி படைத்தவர் என்பதே இதன் பொருளாகும். அவரது கற்றறிந்த பக்தர்களும் கூட பௌதீக குணங்களின் ஆதிக்கத்தால் பாதிப்படைவது இல்லை. மிகச் சிறந்தவர்களான விருந்தாவனத்து கோஸ்வாமிகள் அறுவரும் மிகவும் கௌரவமான
செல்வ சிறப்புள்ள குடும்பங்களில் இருந்து வந்தவர்கள் ஆவார். ஆனால் விருந்தாவனத்தில் ஆண்டிகளின் வாழ்வை ஏற்ற அவர்கள் துர்பாக்கியசாலிகளைப் போல் காணப்பட்டனர். ஆனால் உண்மையில் அவர்கள் ஆன்மீக நீதியே பெரும் செல்வந்தர்களாக இருந்தனர். அத்தகைய மகா பாகவதர்கள் அல்லது முதல் தரமான பக்தர்கள் மக்களுக்கிடையில் நடனமாடினாலும் அவர்கள் நடமாடினாலும் நடனமாடல நடமாடுறதுன்னு சொல்றோம்ல, மக்களுக்கு இடையில அவங்க வாழ்றாங்கன்னு அர்த்தம். படிங்க. நடமாடினாலும் அவர்கள் 3 ஜட இயற்கை குணங்களின் பிரதிபலன்களான மரியாதை அல்லது அவமரியாதை, பசி அல்லது திருப்தி, உறக்கம் அல்லது விழிப்பு ஆகியவற்றால் பாதிப்படையவில்லை. அதை போலவே அவர்களில் சிலர் பௌதீக விவகாரங்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் அதனால் பாதிப்பு அடையாமலேயே உள்ளனர். இத்தகைய நடுநிலையை கொண்டிருந்ததால் அல்லது அவ்வாறு ஒருவரை ஆன்மீகத்தில் நிலை பெற்றவர் என்று கருத முடியாது. தெய்வீக புருஷரும் அவரது சகாக்களும் ஒரே ஆன்மீக பிடியில் உள்ளனர். அவர்களுடைய பெருமைகள் எப்பொழுதும் பகவானின் அந்தரங்க சக்தியான யோக மாயையால் நிலைநிறுத்தப்படுகின்றன. பகவானின் பக்தர்கள் சில சமயங்களில் ஒழுக்கம் தவறியவர்களாக காணப்பட்டாலும் அவர்கள் எப்பொழுதும் ஆன்மீகமானவர்களாகவே உள்ளனர். கலப்படமற்ற பக்தர் ஒருவர் பழைய ஒழுங்கற்ற செயலால் இழிவடைந்த நிலையில் இருந்தாலும் பகவானின் பக்தி தொண்டில் அவர் முழுமையாக ஈடுபட்டு இருப்பதால் அவரை முற்றிலும் ஆன்மீகமானவராகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகவத்கீதையில் 9.30 பகவான் அழுத்தமாக கூறுகிறார். அவர் பகவானின் தொண்டில் ஈடுபட்டு இருப்பதால் பகவான் எப்பொழுதும் அவரை பாதுகாக்கிறார். இழிவடைந்த நிலைகளை முக்கியமற்றவையாகவும் தற்காலிகமானவையாகவும் கருத வேண்டும். அவை திடீரென மறைந்து போய்விடும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் ஜடப்பற்றுதலுக்கு அப்பாற்பட்டவர். இதர் சங்கராச்சாரியாரும் ஒத்துட்டு இருக்கார். அவரும் சொல்லியிருக்கார், நாராயணோ பரோவியக்தாத் அப்படின்னு சொல்லியிருக்கார். நாராயணர் இந்த ஜடப்படைப்புக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறது அவருடைய வாக்கியம். அவரும் சொல்லியிருக்கார். அப்ப நமக்கு தோணலாம், சரி வைகுண்டத்துல இருக்கார் பகவான், லக்ஷ்மி தேவி வைகுண்டத்துல இருக்காங்க, பகவானும் நாராயணர் வைகுண்டத்துல இருக்காங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா. அவங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம், நமக்கு ஒன்றும் அவரை பத்தி சந்தேகம் பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனா இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு தாய் தந்தையரே ஏத்துக்கிறார், ஒரு குலத்துல பிறக்கிறார், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க சேட்டை பண்றார், வெண்ணெய் திருடி சாப்பிட்றார், பெண்களோட போய் உடைய திருடுறார். இந்த மாதிரி எல்லாம் அவர் நடந்துக்கும் போது நமக்கு என்ன வருது? குழப்பம் வருது. இது என்ன மாதிரி கடவுள் இவர்? சில பேரை இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த ஜராசந்தன் இவங்களெல்லாம் சிசுபாலன் எல்லாம் வதம் பண்றார். பூதனா, சகடாசுரா, அகாசுரா, பகாசுரா, ஏகப்பட்ட அசுரர்களை வதம் பண்றார். ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு சின்ன இடி இடிச்சுது அப்படின்னாக்க யசோதையோட புடவை தலைப்புக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார். அம்மா எனக்கு பயமா இருக்குமா, ரொம்ப பெருசா சத்தம் கேட்குது, இது என்ன அப்படின்னு கேட்கிறார். இப்போ யசோதை அவங்களுக்கு விளக்கி சொல்றாங்க, இது ஒன்றும் இல்லடா கண்ணா, இது இடி இடிக்கிறது, மழை பெய்ய போறது அப்படின்னு. அம்மா எனக்கு பயமா இருக்குமா அப்படிங்கிறார். இது என்ன மாதிரி கடவுள் இவர்? ஒரு பக்கம் பார்த்தா யசோதை கிட்ட சின்ன குழந்தையாவே இருக்க, ஒரு பக்கம் பார்த்தா பூதனாவது கீதனாவது, நீ வரியா வா அப்படின்னு சொல்லி அந்த அந்த தோற்றத்தை அவர் மாத்திக்கவே இல்லை. பூதனா வேணா தோற்றம் எல்லாம் மாத்திக்கிட்டு ரொம்ப அழகான ஒரு கோபி மாதிரி வந்தா. பகவான் அந்த 6 நாள் குழந்தைதான், குட்டியா கை குழந்தைதான். அவர் ஒன்றும் பெருசா விஸ்வரூபம் எல்லாம் எடுத்து பூதனாவதம் பண்ணல. அவ கையில தூக்கி அப்படியே பால் கொடுக்குற மாதிரி அப்படியே கொஞ்சம் பாட்டு விளையாடிட்டு இருக்கார். பூதனா உடம்புல உட்காந்து அவர் பாட்டு விளையாடிட்டு இருக்கார். அப்போ இந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது கண்டிப்பா ஒருத்தருக்கு என்ன வரும்? குழப்பம்தான் வரும். இது இப்படி எல்லாம் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு குழப்பம் ஏற்படலாம். அதனால பகவான் இந்த மாதிரி இந்த பௌதிக உலகத்துக்கு வந்தாலும் கூட, இந்த பௌதிக குணங்களோட தொடர்பு இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இதனாலெல்லாம் அவர் பாதிக்கப்படுறது கிடையாது. அதனாலதான் இத நினைச்சு பாருங்களேன், குருட்சேத்திர யுத்தத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் முன்னாடி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து எப்படி இவங்களெல்லாம் நான் கொல்றது அப்படின்னு சொல்லி ஒரே புலம்பல். முதல் அத்தியாயம் பூரா அர்ஜுனன் விஷாதம், அர்ஜுனன் புலம்பிட்டு இருந்தார். அப்புறம் பகவான் அவருக்கு பகவத்கீதை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம், சரி கிருஷ்ணா நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன், கரிஷ்யே வசனம் தவ, நான் நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டெல்லாம் போட்டு ஜெயிச்சாச்சு.
முடிஞ்சதுக்கு அப்புறம் யுதிஷ்டிர மகாராஜர் புலம்புறார், என்னாலதானே இவ்வளவு பேர் இறந்து போனாங்க, இவ்வளவு பேரை கொண்ட பெரிய பாவி ஆயிட்டேனேன்னா நான் எப்படி ராஜ்யம், எனக்கு இது ராஜ்யமே வேண்டாம் அவர் புலம்புறார். ஆனா இந்த 64 கோடி மக்களையும் கொண்ட பகவான் இப்படியே இருக்கார். அதனால அவர் பாதிப்படைகிறது கிடையாது. இந்த ஜட உலகத்தினால இந்த ஜட உலகத்துல நடக்கிற ஒரு விஷயத்தினால பகவான் பாதிப்படைகிறதே கிடையாது. ஏன்னா அவர் நம்முடைய நன்மைக்காக தான் எல்லாத்தையும் செய்யறார். அது அவருக்கு தெரியும், நமக்கு புரியாம இருக்கலாம், அவருக்கு தெரியும். நம்மளுடைய நன்மைக்காகத்தான் பகவான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறார். அவரை விட்டா நமக்கு வேற கதி கிடையாது. நம்மளுடைய நன்மை சுவார்த்த கத்தின் ஹி விஷ்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய சுவார்த்த கதி, நம்மளுடைய நன்மை யார்கிட்ட இருக்குன்னா பகவான் கிட்ட தான் இருக்கு. அதனால பகவான் எப்படி ஜடகுணங்களுக்கு அப்பாற்பட்டவரோ, பிரபுபா சொல்ற பக்தர்களும் ஜடகுணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்றார். அதுக்கு உதாரணமா 6 கோஸ்வாமிகளை சொல்றார். 6 கோஸ்வாமிகளுடைய பெயர் யாருக்கு தெரியும், சொல்லலாமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க பொன்மணி மாதாஜி. கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ரகுநாத கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபாலபட்ட கோஸ்வாமி. ரகுநாத ஃபர்ஸ்ட் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி. இவங்க 6 பேரும் கோஸ்வாமிகள். இதுல பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி 2 பேரும் சகோதரர்கள். சனாதன கோஸ்வாமி மூத்தவர், ரூப கோஸ்வாமி இளையவர். 2 பேருமே மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பிராமண குடும்பத்துல பிறந்தவங்க. ஆனா அந்த முஸ்லீம் அரசர்கிட்ட போய் வேலை பார்த்ததுனால பிராமணர்களால ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். அந்த நாள்லாம் அந்த மாதிரிதான் கேஸ்ட் அவுட்டை என்ன பண்ணிடுவாங்க, தள்ளி வச்சிருவாங்க. அந்த முஸ்லீம் கிட்ட ஏதாவது சம்பந்தம் இருந்தாலே சரி அவங்கள ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அந்த ராஜா நவாப் ஹுசைன் ஷா என்ன பண்ணியிருந்தாருன்னா 2 பேருக்கும் பேர்லாம் மாத்திட்டார், முஸ்லீமாவே மாத்திட்டார். சாகர மாலிக், தாபீர் காசா அப்படின்னு பட்டமெல்லாம் கொடுத்து அவங்கள தன்னுடைய மந்திரிகளா வச்சிருந்தார். மந்திரினா எப்படி, அரசனுக்கு உண்டான அத்தனை செல்வமும் அவங்களுக்கு இருந்தது, பெரிய மந்திரிகளா இருந்தாங்க. ரகுநாத தாச கோஸ்வாமி பார்த்தோம்னா பெரிய ஜமீன்தாரோட பையன் ரகுநாத தாச கோஸ்வாமி. கோபாலபட்ட கோஸ்வாமி நம்ம ஸ்ரீரங்கத்துக்காரர். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல வேங்கடப்பட்டருடைய வீடு இருக்கு. வேங்கடப்பட்டருடைய மகன்தான் கோபாலபட்ட கோஸ்வாமி. அவரும் பகவானோட சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால அவரும் விருந்தாவனத்துக்கு சேர்ந்தார். ஜீவ கோஸ்வாமி இந்த ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமியுடைய சகோதரனுடைய மகன் அனுபமா, அவருடைய பையன் தான் பெரியப்பா. இவங்க 2 பேரும் இருக்க பெரியப்பா. ஜீவ கோஸ்வாமிக்கு இவங்க 2 பேரும் பெரியப்பா. அவருடைய மகன் தான் ஜீவ கோஸ்வாமி. ரகுநாத பட்ட கோஸ்வாமி அப்படி வந்தவர் தான். ஆக மொத்தம் 6 கோஸ்வாமிகளுடைய பேக்ரவுண்டு பார்த்தோம் அப்படின்னாக்க அவ்வளோ நம்ம சொன்னோம்ல, ஜென்ம, ஐஸ்வர்யா, ஸ்ருதஸ்ரீ இந்த 4ம் அவங்களுக்கு இருந்தது. நல்ல உயர்குடி பிறப்பு, செல்வ வளம், அழகு, அறிவு எல்லாம் கொண்டவர்கள். ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வெறுமை ஒரு இடுப்புல ஒரு துண்டு, தோல்ல ஒரு சின்ன துண்டு, அவ்வளவுதான். அந்த அந்த துண்டே 2ஆ கிழிச்சு இடுப்புல ஒரு துண்டு, தோல்ல ஒரு துண்டு, அவ்வளவுதான். ஆனா என்ன பண்ணாங்க அவங்க, நானா சாஸ்திர விசாரணைக்க நிபுணோ சத்தர்ம சம்ஸ்தாபகோ லோகானாமிருதகாரிணோ திரிபுவனே மான்யௌ சரண்யாகரோ ராதா கிருஷ்ண பதாரவிந்த பஜனா நந்தேன மத்தாலிகோ வந்தே ரூப சனாதனோ ரகுயுகோ ஸ்ரீஜீவ கோபாலகோ நானா சாஸ்திர விசாரணைக்க நிபுணோ. எல்லா சாஸ்திரங்களையும் ரொம்ப தெளிவா ஆராய்ச்சி பண்ணாங்க. தெளிவா ஆராய்ச்சி பண்ணி நமக்கு புரியுற விதத்துல அவங்க சாஸ்திரங்களை கொடுத்தாங்க. நானா சாஸ்திர விசாரணைக்க நிபுணோ சத்தர்ம சம்ஸ்தாபகோ. சத்தர்மம் அப்படின்னா பகவானுடைய பக்தியை ஸ்தாபிதம் பண்ணாங்க. சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்த மாதிரி பகவத் பக்தியை எப்படி பண்றது அப்படிங்கிறத ஸ்தாபிதம் பண்ணாங்க. சோ திரிபுவனே 3 உலகங்களும் சரணடையத்துக்கு தகுதியானவங்க. அவங்க மேல் உலகங்கள் 3 உலகங்களும் சரணடையத்துக்கு அவங்க தகுதியானவங்க. எப்பவுமே ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா பாக்குறதுக்கு
ரொம்ப ஏழ்மையில இருக்கிற மாதிரி. மரத்தடி தான் அவங்களுக்கு வீடு. நமக்கெல்லாம் இந்த மாதிரி யாராவது பக்தி பண்ண சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பின்னங்கால் பிடரிபட ஓடி போயிடுவோம் இல்லையா? எல்லா வசதி இருந்து எல்லாம் இருந்தும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுனாலே நமக்கு சந்தேகம் வருது. நான் ஹரே கிருஷ்ணா சொன்னேனே அதனால வருதோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்துடும். இஸ்கானுக்கு போறோமே அதனால வந்துதா பிரச்சனை? இதனால வரலையே, அந்த கோயிலுக்கு போனா ஒன்றும் ஆகலை, இந்த கோயிலுக்கு போனா ஒன்றும் ஆகலை, ஆனா இந்த ஹரே கிருஷ்ணா சொன்னா எனக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை வருதே அப்படின்னு நமக்கு ஏதாவது மைண்ட் என்ன பண்ணும்? டிவியேட் பண்ணும். ஸோ அவங்க அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க பாட்டுக்கு மரத்தடியில், அதுவும் ஒரு மரத்துக்கு கீழே 3 நாளுக்கு மேல இருக்க மாட்டாங்களாம். 3 நாளுக்கு ஒரு தடவை இன்னொரு மரத்தை மாத்திடுவாங்களாம். ஏன் அப்படின்னா அட்டாச்மெண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த மரம் என்னுடையது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு எப்படி இருக்கு? ஒரு ஸ்பூன் விட்டா கூட நம்ம விட மாட்டோம். ஒரு சின்ன ஸ்பூன் தொலைஞ்சு போனா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஹா, அந்த ஸ்பூனை காணமே, ஸ்பூனை காணமே, ஸ்பூனை காணமேன்னு தேடிக்கிட்டே இருப்போம். அது மாதிரி நம்மளுடைய அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது. அவங்க அட்டாச்மெண்ட்டே இல்லாம இருந்தாங்க. எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாம இருந்தாங்க. எதனால? பகவான் மேல அட்டாச்சா இருந்தாங்க. பகவான் மேல பற்றுதலா இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. அடுத்தது பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். இன்னைக்கு காலம்பரை கூட அதே டிஸ்கஸ் பண்ணோம் பாகவதத்துல. திரும்பவும் இந்த பொருளையும் பிரபுபாதரே சொல்லியிருக்கார். என்னுடைய பக்தன் ஏதாவது தவறு பண்ணா கூட அவனை என்ன நினைக்க கூடாது? ஒரு குற்றவாளியா நினைக்க கூடாது. என்னுடைய பக்தன் எப்பவுமே பக்தன் தான். என்னுடைய பக்தன் தவறே செய்தா கூட அவனை பக்தனா தான் பார்க்கணும். அபிஷேத்சு துராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக் சாதுர்யே வச்ச மந்தவ்ய சம்யக் வியவசித்தோ ஹிசக அப்படின்னு சொல்ற. அபிஷேக் சுதுராச்சாரோ, துராச்சாரா, சுதுராச்சாரம், ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காரியத்தை செஞ்சா கூட என்னுடைய பக்தன் பக்தன் தான். ஏன்னா என்னுடைய பக்தியில அவன் எப்பவுமே நிலையா இருக்கான். அப்ப நமக்கு சந்தேகம் வரலாம். ஒருத்தர் பக்தர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அவருடைய குணங்கள் எல்லாம் தூய்மையா தானே இருக்கணும். அவர் எப்படி தவறு செய்ய முடியும்? ஏன் பக்தன் தவறு செய்யறாரு? தவறு செய்யறவர் பக்தரா? அது எப்படி இருக்க முடியும்? அப்போ ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாம் போல இருக்கு, பகவான் ஒண்ணு தண்டிக்க மாட்டார் போல இருக்கு. அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது இதுக்கு. அதாவது நம்மளுடைய பாவ செயல்கள்னாலதான் நாம மீண்டும் மீண்டும் பாவம் செய்யறோம். ஒரு பாவம் செஞ்சோம் அப்படின்னா அது சும்மா அதோட நிக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்கல்ல, யாரும் தனியா தண்ணி அடிக்க மாட்டாங்க. எவனாவது கூட்டாளி வச்சுதான் தண்ணி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சும்மா இருக்கிறவனையாவது என்ன பண்ணுவாங்க? நீ வா, நீ வா, நம்ம 2 பேர் சேர்ந்து தண்ணி அடிக்கலாம். காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதுலாம், இதெல்லாம் அந்த பையனுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கலாம். ஆனா கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் கூட்டி இப்ப பொண்ணுங்களும் பண்றாங்க. ஸோ பையன்களை மட்டும் சொன்னா அப்புறம் கோவம் வந்துடும் பொண்ணுங்களுக்கு. நாங்க என்ன குறைஞ்சு போயிட்டோமா, நாங்களும் தான் தண்ணி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தனியா பண்ண மாட்டாங்க, யாரையாவது கூட்டிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாவச்செயல் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தனியா இருக்காது, இன்னும் இன்னும் பாவம் செய்ய தூண்டும். அதனாலதான் பாவம் செய்யறவங்க தொடர்ந்து நிறைய பாவம் செஞ்சுட்டே போறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் இது இந்த மாதிரி எதுக்காக நடக்குது அப்படின்னாக்க, இது வந்து ஒரு சைக்கிள். நீங்க சயின்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு கூட்டுப்புழு வந்து எப்படி பட்டுப்பூச்சி ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கிள் போடுவாங்க இல்லையா? சைக்கிள்னா ஒரு வட்டமா போட்டு இப்படி ஒரு ஏரோ போட்டு அது என்னென்ன ஸ்டேஜ்ல வரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பாவமும் இப்படி ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி வருது. கூட்டம், பீஜம், முதல்ல பீஜம் வரும், கூட்டம், பலோன்முகம், பிராரப்தம், அப்ராரப்தம், இந்த மாதிரி இது ஒரு சைக்கிள் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விதை போடுற மாதிரி. பீஜம்னா ஒரு விதை போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? பையனு கொஞ்சம் வேர் கீழே போகும், கொஞ்சம் மேலே வரும், 2 இலை விடும், அப்புறம் இன்னும் 2 இலை விடும், அது அப்புறம் சின்ன செடியா வரும், அதுலேருந்து ஒரு குட்டியா ஒரு பூ பூக்கும், அது கொஞ்சம் பெருசா வந்துச்சுன்னா ஒரு காய் வரும், அப்புறம் அது பழமாகும். அந்த மாதிரி இப்ப பழமா இருக்கிற பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, சாஸ்திரத்தை உள்ளதை நான் சொல்றேன், தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாவம் இப்ப நல்லா பழுத்து இருக்கிறது எதுன்னா நம்ம உடம்பு. நம்ம உடல் அப்படிங்கிறது என்ன? பிராரப்தம். நாம பண்ண பாவத்தினுடைய பலன் நம்மளுடைய உடம்பு. அதனால்தான் இது எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டே இருக்கு? தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு. உடம்புனால யாராவது ஒருத்தர் சந்தோஷமா இருப்பாங்களா? நிச்சயமா கிடையாது. பிறந்ததுல இருந்தே அழுதுகிட்டே தான் பிறக்கிறோம். எப்பவும் துன்பம் தான். கொஞ்ச நாள் நடுவுல இளமை பருவத்துல எப்படி இருக்கலாம்? கொஞ்சம் ஆட்டம் போட்டிருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடிக்கு இது ஒண்ணும். ஆனா இப்ப அது கூட சொல்ல முடியாது. பிறந்த குழந்தையிலேருந்தே சுகர் வருது. பிறந்த குழந்தையிலேருந்தே எல்லா வியாதியும் இருக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க.
இது பிராரப்தம். பழுத்து போச்சு, பழுத்த பாவங்கள் தான் இந்த உடல். அப்போ அப்ராரப்தம் ரெடியா இருக்கு, அடுத்து வரத்துக்கு ரெடியா இருக்கு, இது கொடுக்கும். இன்னைக்கு தலை வலிக்கலையா, ஓகே, நாளைக்கு வயிறு வலி வரும். அது இல்லையா, நம்ம மறுநாள் இன்னொன்று வரும். இந்த மாதிரி வரிசையா வந்துட்டே இருக்கும் நமக்கு. இந்த பிறவி, இன்னொரு பிறவி, இன்னொரு பிறவி. அந்த மாதிரி விதை நிலையில இருக்கிற பாவங்கள்லேருந்து இப்ப பழுத்திருக்கிற பாவங்கள் வரைக்கும் நமக்குள்ள இருக்கு. இது எப்போ ஒன்று பழுக்குதோ அப்போ ஒன்று ட்ராயிங்னு வெடிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், எனக்கு இப்போ தான் ஹார்ட் சர்ஜரி ஆயிருக்கு, எனக்கு இப்போ தான் இந்த சர்ஜரி ஆயிருக்கு, அந்த சர்ஜரி ஆயிருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் பாருங்க. நம்ம போயிட்டு நம்ம உடம்ப வெட்டி எடுத்து அந்த பாட்டெல்லாம் சரி பண்ணி நம்மளை திரும்ப சரி பண்ணி தச்சு போட்டு நம்மளை அனுப்பி விடுறாங்க. ஸோ இந்த உடம்பே என்னது, பாவத்தினுடைய பரிசு தான். நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட கூட மனசு வராது. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு வலிகள் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. ரொம்ப கஷ்டம். அதை பார்க்கறத விட ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னாக்க இந்த மனநல மருத்துவமனைலாம் போனோம்னா இருக்கும். அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கும். மனநலம் பாதிக்கப்பட்டு அவங்க சில பேரெல்லாம் கட்டி போட்டுலாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பாவமா இருக்கும். ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்க, பாவத்தினுடைய விளைவுகள் எப்படி எப்படி வெளிப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அதுலேருந்து ஒருத்தர் பக்திக்கு வர்றார். ஒருத்தர் பக்திக்கு என்ன பண்றாரு, இதெல்லாம் விட்டுணும்பா, வெங்காயம் போட்டு வேண்டாம், காஃபி டீ வேண்டாம், நான்வெஜ் வேண்டாம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு மூக்க தொலைக்கிற மாதிரி நல்ல வாசனை வருது. வெங்காய பக்கோடா, எஸ், சூப்பரா இருக்கும். அந்த அந்த ஸ்வீட் ஸ்டார்ல வெங்காய பக்கோடா அடிச்சுக்கவே முடியாது. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் வாங்கி சாப்பிடலாம், சின்ன பாவம், வாங்கி சாப்பிடலாம். ஸோ இதே மாதிரி ஒருத்தர் திரும்ப போய் நான்வெஜ் சாப்பிட்டாரு அப்படின்னா பெரிய பாவம், தண்ணி அடிச்சானா பெரிய பாவம். இது மாதிரி நம்ம எதெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கோமோ அதெல்லாம் ஒரு நாள் என்ன ஆயிடும், பஸ்ட்னு வெடிச்சு போயிடும். நம்ம ஸ்ட்ராங்கா இல்லைன்னா. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னாக்க ஒன்றும் ஆகாது. அந்த வாசனை எப்படி இருக்கும், என்னது இப்படி நாறுது, இது வரைக்கும் சாப்பிட்ருப்போம், ஆனா இப்ப எப்படி இருக்கும், சச்சா என்னமோ ஒரு ஸ்மெல், பேட் ஸ்மெல் வருது. அப்ப சொல்லுவாங்க, இல்ல இல்ல நான் ஒண்ணுமே பண்ணல, வெங்காயம் தான் போட்டிருக்கேன், இவ்வளவு பேட் ஸ்மெல் வருதே, நீ தான் நான்வெஜ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இல்ல இல்ல, நாங்க வெறும் வெங்காயம் பூண்டு தான் பண்றோம், நாங்க நான்வெஜ்ல சாப்பிடுறது இல்லை. அந்த ஸ்மெல் நமக்கு பேட் ஸ்மெல்லா தெரியும். அப்போ இது என்ன, எதுக்காக இதை பகவான் சொல்ற அப்படின்னா, இந்த உலகம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியது. அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிட்டு பாவம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தட் இஸ் டூ ராங். அப்படி பண்ணா பகவான் நிச்சயமா தண்டிப்பார். அவங்கெல்லாம் பக்தர் கிடையாது. ஓகே, பகவத்கீதையில பகவானே சொல்லியிருக்கார், என்னுடைய பக்தனை அழிவே கிடையாது. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷதி அப்படின்னு சொல்றார். ஓகே, நான் எனக்கு அழிவே கிடையாது, நான் என்ன வேணா பாவம் பண்ணிட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். தட் இஸ் ராங். அது மாதிரி செய்யவே கூடாது. எதுக்காக சொல்றேன்னா, ஆக்சிடென்டலா அறியாமல் ஏதோ ஒரு உத்வேகத்துல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா கூட அவரை பக்தனா தான் ஏத்துக்கணும். அவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தூஷிக்க கூடாது அப்படின்னு சொல்ற. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்காங்க. ஒரு உதாரணம் யாருன்னா நம்ம இந்திரன். நம்ம இந்திரன் என்ன பண்ணுவாரு, எல்லாம் எதுக்காகவே பகவான் அவதரிக்கிறான்னு நம்ம பார்த்தோம். 3வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். நான் கூட சொன்னேன், அந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அப்படின்னு சொன்னேன். ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே. பரிபாஷ சூத்திரம் அது அந்த ஸ்லோகம். ஸோ இந்த அவதாரங்கள், முன்னாடி சொன்ன எல்லா அவதாரங்கள், இவங்க எல்லாம் அம்சங்களோ அம்சத்தின் அம்சங்களோ தான். ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் அப்படின்னு அங்க சுத்த கோஸ்வாமி சொல்றார். ஸோ அப்போ அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்திராரி வியாக்குலம் லோகம் அப்படிங்கிற, இந்திரனுடைய ஆட்சிக்கு எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்ப பகவான் அவதரிக்கிறார் அப்படிங்கிற. அப்ப யாருக்காக அவதரிக்கிறார், இந்திரனுக்காக தானே அவதரிக்கிறார், இந்திரனுடைய ஆட்சியை காப்பாத்துறதுக்கு தானே அவதரிக்கிறார். ஆனா இந்திரனுக்கு என்ன ஆயிடுது, அப்பப்போ மறந்து போயிடுது. யார் இந்த குழந்தை, இவன் பேச்சு கேட்டுக்கிட்டு என்னுடைய பூஜையை நிறுத்திட்டாங்களே, அந்த பிருந்தாவனத்தை அழிக்கிறேன் பார். உடனே சம்வத்சர மேகம்லாம் வந்துட்டாங்க, போய் பிருந்தாவனத்தெல்லாம் அழிச்சிருங்க அப்படின்ட்டு உடனே அவங்க மழை பொழிஞ்சாங்க. ஆனா பகவான் ட்ராயிங்னு கோவர்தனகிரியை தூக்கிட்டாங்க. இதை பாக்குறாரு இந்திரன். ஒரு வாரமா மழை பெய்யுது, ஒரு துளி ஒரு தூண் மாதிரி இருக்குமா, ஒரு துளி ஒரு தூண் மாதிரி இருக்குமா. இப்ப வர்ற
புயலுக்கெல்லாம் என்னமோ பேர்லாம் வைக்கிறாங்கல்ல. இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு புயல், அதுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறாங்கல்ல. இதுக்கு வந்து இப்போ என்ன பேர் வைக்க முடியும்? ஒரு துளி, ஒரு தூண் மாதிரி இருக்கும். அப்போ பகவான் என்ன பண்ற, இதுக்கெல்லாம் மேல தூக்கிட்டார். அப்போ ஒரு பசுமாடு யாருக்கும் ஒண்ணுமே ஆகல. வண்டர்ஃபுல். எல்லாத்தனையும் எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு பிரச்சனை, எல்லாம் பெரிய ஃபெஸ்டிவலா இருக்கு. இவர் என்ன நினைச்சார், விருந்தாவனத்தை அழிக்கணும்னு நினைச்சார். ஆனா அங்க பார்த்தோம் அப்படின்னா பெரிய திருவிழா. பாத்தீங்க அப்படின்னா கோபர்கள், கோபியர்கள், பசுக்கள் எல்லாருமே சேர்ந்து கிருஷ்ணரோட ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அப்பதான் இந்திரனுக்கு தெரியுது. ஆனா பகவான் என்ன பண்ணல, அவருக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கல. ஏன்னா பக்தன் தெரியாம தப்பு பண்ணிட்டார். ஓகே, தோடுதிய விட்ட போ. பிரம்மா விமோகன லீலா, அவர் ஏதாவது பண்ணாரா? பகவான் தண்டிச்சாரா? இல்ல, போ விட்டுட்டார். சோ தன்னுடைய பக்தனை பகவான் வந்து தனக்கே ஏதாவது பண்ணா கூட ஒன்னும் சொல்றது இல்லை. பகவான் பக்தனுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறார். இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு, நம்ம பார்க்கலாம் சாஸ்திரங்கள்ல. பல பல உதாரணங்களை பார்க்கலாம். அதனால பக்தர்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, நாம எடை போடக்கூடாது. இப்போ இது ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலா போனேன். ஸோ எதுக்காக அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். ஓகேவா? இப்போ உங்க வீட்டு ஜன்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஜன்னல் வழியா ஒரு காட்சியை பாக்குறீங்க. அந்த ஒரு காட்சி தான் மொத்த உலகமா? கிடையாது. நம்ம பார்க்கறது ஒரு சின்ன காட்சி. அந்த மாதிரி இந்த ஆத்மா இந்த பௌதிக உலகத்துல வந்து விழுந்து எத்தனை கோடி பிறவி எடுக்க போகுதோ எடுத்திருக்கோ நமக்கு தெரியாது. நம்ம இப்ப பாக்குறது நம்ம விண்டோஸ் சீன் மாதிரி. நம்ம வந்து நம்ம ஜன்னல்ல இருந்து ஒரு காட்சியை பார்க்கறோம், ஒரு நபரை நம்ம பார்க்கறோம், அவ்வளவுதான். மேபி நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், இப்போ கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். அவங்கள பார்க்கும்போது நம்ம ஒரு முடிவுக்கு வரோம், சே இந்த மனுஷன் இப்படிப்பட்டவன் தான்ப்பா, இது திருந்தவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்க. என்ன வேணா நம்ம முடியல, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன், ஒரு முடிவு பண்றோம். பட் அது என்ன கிடையாது, பர்மனண்டான விஷயம் கிடையாது. அது ஒரு சின்ன காட்சி தான். நம்ம இப்ப பாக்குறது ஒரு சின்ன காட்சி தான். இதுக்கப்புறம் அவங்க எத்தனை பிறவி எடுக்க போறாங்களோ, இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி எடுத்தாங்களோ, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த உலகம் இவ்வளவு பெருசு. நம்ம பாக்குற நம்ம ஜன்னல் பார்வை அப்படிங்கிறது சின்ன பார்வை. அதனால யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நாம எடை போடக்கூடாது. எல்லாருக்கும் உதவி செய்யணும். நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம செய்யணும். எல்லாரையும் ஹரே கிருஷ்ணா சொல்ல வைக்கணும். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா, பிரசாதம் சாப்பிடுங்க. பிரசாதமும் சாப்பிட மாட்டீங்களா, நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதுதான் நம்ம பண்ணணும். யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்மளையும் நம்ம வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம பண்ண வேண்டியது பக்திங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் நம்ம கையில கிடைச்சிருக்கு. பக்தனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க பகவான். என்னுடைய பக்தனா அவ்வளவு வசதியா வச்சுக்கிறாரு. அப்பயே நம்ம அந்த பக்தனா மாறக்கூடாது. பகவான் பக்தனுக்கு இவ்வளவு உயர்வு கொடுக்குறாருல, நம்ம ஏன் அந்த பக்தனா மாறக்கூடாது? அதுக்கான வழியை நமக்கு பிரபுபாதர் கொடுத்திருக்காரே. சோ அந்த பாதையில நம்ம முன்னேறணுமே தவிர, சுத்தி இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணுமே தவிர, யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, குறை கண்டுபிடிக்க கூடாது, தப்பு கண்டுபிடிக்க கூடாது. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அதை நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா பண்ண வைப்பார் பகவான். பிராக்டிஸ் பண்ண வைப்பார், அந்த மாதிரி சூழ்நிலையை உண்டாக்குவார். அப்ப புரியும் நமக்கு நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு. அப்ப புரியும். ஏன்னா பக்தன் தப்பு பண்ணா தப்பு பண்ணிட்டு போறான் அப்படின்னு மட்டும் விட மாட்டார், அவனை சரி பண்ணுவார். அந்த சரி பண்றது சில சமயம் நமக்கு வலிக்கலாம், ஆப்ரேஷன் பண்ற மாதிரி தான். சில சமயம் வலிக்கலாம், சில சமயம் இனிப்பு மருந்து கொடுக்கலாம். பட் அது பகவான் தான் டாக்டர், எப்படி ட்ரீட் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதனால அந்த பகவத்கீதையில அந்த 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 பாட்டு இருக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே. பட் அந்த 9th சாப்டர் வந்து எதுக்காக மிக ரகசியமான அறிவு அப்படின்னா, பக்தியினுடைய எல்லா விஷயங்களையும் சொல்றார். பக்தனுக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறார் பகவான். அற்புதமான ஒரு செஷன் அது பகவத்கீதையில. நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா, சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷு அஸ்தின பிரியக ஏ பச்சந்தி தூமாம் பக்தியா மகிதே தேஷு சாப்பியகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அபிஜய் துராசாரம் சொல்றார். அதுக்கப்புறம் ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, மாம்கி பார்த்தவிய பாஷ்ரித்திய. ஒண்டர்ஃபுல் செஷன் அது. யார் விட பக்தன் ஆகலாம்? ஸ்திரியோ வைஷ்யா ததா சூத்ரா தேபி யாந்தி பராம் கதி. எல்லாரும் இந்த உயர்ந்த கத்தியை அடையலாம்.
ஸோ பக்தி யாருக்கும் மறுக்கப்படலை. நாம தான் என்ன பண்ணணும், அதை எடுத்துக்கிட்டு சின்சியரா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகம் போயிடலாம். ஏன்னா ஒரு விஷயத்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக பாகவதம் எப்படி ரெகுலராக எப்படி நடக்கும், பிரபுபாத சிஸ்டம் என்ன அப்படின்னாக்க, ஒரு ஸ்லோகம் 1 hour எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரே ஒரு ஸ்லோகத்தை மினிமம் 45 minutes, ஒரு 10 minutes கொஸ்டின் ஆன்சர். ஸோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பாகவதம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு அர்த்தம். பட் நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது, நம்ம வந்து படிச்சுக்கிட்டே போகிறோம் தான். அதில் நான் கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்குறேன். பட் இது இம்பார்ட்டண்ட்டான செஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். தம் மே நீரே பலாமூடா சத்ரைனம் சானுவர்த்தம் ரஹ அப்ரமான விதோ பர்துர் ஈஸ்வரம் மதயோ யதா. மொழிபெயர்ப்பு. எளிமையும் உயர்ந்த பண்பாடும் கொண்ட பெண்கள் தங்களுடைய அன்பிற்குரிய கணவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உண்மையாகவே அவர்களை பின்பற்றினார் என்றும் அவர்களாலேயே ஆளப்பட்டார் என்றும் எண்ணினர். பகவான் பரம ஆளுநர் என்பதை நாஸ்திகர்கள் அறியாதிருப்பதைப் போலவே அவர்களும் தங்களுடைய கணவரது பெருமைகளின் அளவை அறிந்திருக்கவில்லை. ஸோ 2 பேருக்கும் தெரியறதில்ல. நாஸ்திகர்களுக்கும் இவர் தான் பரமபுருஷ பகவான் தெரியறதில்ல, பக்தர்களுக்கும் இவர் தான் பரமபுருஷ பகவான் தெரியறதில்ல. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓகே நான் ஆட்டிருக்கிற மாதிரி எல்லாம் ஆடக்கூடிய என்னுடைய கணவர் அப்படின்னு அந்த பெண்கள் நினைச்சுக்கிறாங்களாம். ஓகே, சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான மனைவிகளும் கூட ஆழம் காண முடியாத அவரது பெருமைகளை முழுமையாக அறிந்திருக்கவில்லை. பகவானுக்கும் அவரது நித்திய சகாக்களுக்கும் இடையில் உள்ள உணர்ச்சி பரிமாற்றத்தில் பகவானின் அந்தரங்க சக்தி செயற்படுவதால் இந்த அறியாமை பௌதிகமானதல்ல. பகவான் 5 விதமான உன்னதமான உறவுகளை பரிமாறிக்கொள்கிறார். அவை உரிமையாளர், எஜமானர், நண்பர், மகன் மற்றும் காதலர் என்பவையாகும். மேலும் யோகமாயா எனப்படும் அந்தரங்க சக்தியின் உதவியை கொண்டுதான் இந்த ஒவ்வொரு லீலைகளிலும் செயல்படுகிறார். இடை சிறுவர்களுடனும் அர்ஜுனனை போன்ற நண்பர்களுடனும் அவர்களுக்கு சமமான ஒரு நண்பனைப் போலவே அவர் நடந்து கொள்கிறார். மேலும் யசோதா மாதாவின் முன் ஒரு மகனைப் போலவும், இடையர் குல கன்னிப்பெண்களின் முன் ஒரு காதலரை போலவும், மேலும் துவாரகாபுரி ராணிகளின் முன் ஒரு கணவரை போலவுமே அவர் நடந்து கொள்கிறார். இத்தகைய பக்தர்கள் பகவானை பரமனாக நினைப்பதே இல்லை, மாறாக அவரை உயிருக்குயிரான ஒரு நண்பராகவோ, அன்பு மகனாகவோ, அல்லது காதலனாகவோ அல்லது கணவராகவோ நினைக்கின்றனர். இதுவே பகவானுக்கும் அவரது உன்னதமான பக்தர்களுக்கும் உள்ள உறவாகும். இத்தகைய பக்தர்கள் ஆன்மீக வெளியில் உள்ள எண்ணற்ற வைகுண்ட லோகங்களில் பகவானின் சகாக்களாக செயல்படுகின்றனர். பகவான் இவ்வுலகிற்கு வரும்பொழுது ஆன்மீக உலகின் சூழ்நிலையை அப்படியே வெளிப்படுத்துவதற்காக அவரது பரிவாரங்களையும் உடன் அழைத்து வருகிறார். அந்த ஆன்மீக உலகில் தூய அன்பும் பக்தியுமே காணப்படுகின்றன. பகவானின் படைப்பை அடக்கியாளும் பௌதிக எண்ணம் அதில் சிறிதும் இல்லை. அத்தகைய தூய பக்தர்கள் அனைவரும் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஆவர். அவர்கள் பகிரங்க சக்தியின் ஆதிக்கம் அறவே இல்லாத நடுத்தர அல்லது அந்தரங்க சக்தியின் பூரணமான பிரதிநிதிகள் ஆவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மனைவிகள் பகவானின் அளவற்ற பெருமைகளை அந்தரங்க சக்தியினால் மறந்து போகும்படி செய்யப்பட்டனர். இதனால் அவர்களது அன்பு பரிமாற்றத்தில் எந்த குறையும் இருக்காது. இதன் பயனாக பகவான் தனிமையான இடங்களில் தங்களை எப்பொழுதும் பின்தொடர்ந்து வரும் மனைவி சொல்லை கேட்கும் ஒரு கணவராவார் என்று அவர்கள் முடிவுக்கு வந்தனர். அதாவது பகவானின் அந்தரங்க சகாக்களாலும் கூட அவரை பூரணமாக அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் தத்துவ ஆசிரியர்களுக்கு அல்லது மனக்கற்பனையாளர்களுக்கு பகவானின் உன்னதமான பெருமைகளை பற்றி என்ன தெரியும்? பகவான் எப்படி படைப்பிற்கு காரணமாகவும் படைப்பிற்குரிய மூலப்பொருட்களாகவும் இருக்கிறார் என்பதை பற்றிய வெவ்வேறு தத்துவங்களை மனக்கற்பனையாளர்கள் அளிக்கின்றனர். ஆனால் இது பகவானை பற்றிய முழுமையற்ற அறிவாகும்.
உண்மையில் சாதாரண மனிதனைப் போலவே அவர்களும் அறியாமையில்தான் உழல்கின்றனர். பகவானின் கருணையால் மட்டுமே அவரை அறிய முடியும், வேறெந்த வழியாலும் அல்ல. ஆனால் பகவானது மனைவிகளுடனான அவரது விவகாரங்கள் உன்னதமான தூய அன்பையும் பக்தியையும் அடிப்படையாக கொண்டவை என்பதால் அவரது மனைவிகள் அனைவரும் பௌதிக களங்கம் இல்லாத ஆன்மீகமான படித்தரத்தில் உள்ளவர்களாவர். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகைக்குள் பிரவேசித்தல் எனும் தலைப்பை கொண்ட 11ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே நன்றி கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரிஹிதோம் தத்சத். ஸோ 12 காண்டங்கள், நம்ம 11 அத்தியாயங்கள் நம்ம வந்து நிறைவு பண்ணியிருக்கோம். பகவான் அற்புதமா துவாரகைக்குள்ள பிரவேசிச்சு அவருடைய அரண்மனைக்குள்ள போய் அவருடைய அந்த ராணிகள், துவாரகாபுரி ராணிகளுடைய பணிவிடைகளை ஏத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பகவான் இப்போ துவாரகையில இருக்கார். ஸோ இதோட இந்த அத்தியாயம் நிறைவடையுது. இந்த பொருளுரையில பிரபுபா சொல்றார், அவங்க வந்து பகவானுடைய பகிரங்க சக்தியினால ஆளப்பட்டவங்க கிடையாது, அந்தரங்க சக்தியினுடைய பாதுகாப்புல இருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து இந்த லீலைகளுக்காக, அப்பத்தானே அந்த லீலைகள் வந்து சுவையுடையதா இருக்கும் இல்லையா? நான் தான் பரமபுருஷ பகவான் அப்படின்னு சங்கு சக்கர கதாபத்தோட நின்னார் அப்படின்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? தோஸ்திரம் தான் பண்ணணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவரோட போய் தோல்ல கை போட்டுக்க முடியாது, அவரோட போய் விளையாட முடியாது. ஆனா அதே பகவான் ரொம்ப எளிமையா, ஈஸிலி அக்சசபிள். அப்படி வரும்போது என்ன பண்றாங்க, அவங்களுடைய பக்தியினுடைய நிலையில எப்படி இருக்காங்களோ, யசோதா மாய் பார்த்தோம் அப்படின்னாக்க தாயா இருக்காங்க. மண்ணு சாப்பிட்டியா நீ? வாயத்தர. ஏன் மண்ணு சாப்பிட்ட? மண்ணு சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகும்? இங்க எவ்வளோ இருக்கு வீட்டுல. யசோதா சொன்னாங்களாம் கிருஷ்ணர்கிட்ட, நம்ம வீட்டுல இருக்கிறத எதை வேணா நீ சாப்பிடலாம், அக்கம் பக்கத்துல போய் மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யசோதா கேட்குறாங்க, எதுக்காக மண்ணு சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. கிருஷ்ணர் சொல்றாங்க, நீ தானே சொன்ன நம்ம வீட்டில் இருக்கிற எதை வேணா சாப்பிடலாம் அப்படின்னு, அதனாலதான் சாப்பிட்டேன். அப்போ கூட ஒத்துக்கல அவர், அதனால சாப்பிட்டேன்னு சொல்லலை, நான் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். நீ தானே சொன்ன நம்ம வீட்டில் இருக்கிற எதை வேணா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ யசோதா வந்து நினைக்கிறாங்க, என்ன குழந்தை இது அப்படின்னு. அப்போ யசோதைக்கு என்ன புரியல, இவர் பரமபுருஷ பகவான் அப்படின்னு புரியல. அந்த வாய்க்குள்ள அந்த விஸ்வரூபத்தை பகவான் காட்டுற எல்லா பிரம்மாண்டங்களை காட்டும் போது கூட நான் ஏதோ மனசுல ஏதோ நினைச்சுக்கிறேன் போல இருக்கு, அதனால எனக்கு என்னமோ தெரியுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களாம். அப்புறம் என் குழந்தைக்கு வந்து ஏதோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, அதனால உடனே சுத்தி போடணும் அப்படின்னு சொல்லி உப்பு மிளகாலாம் சுத்தி போட்டு பசுஞ்சாணம் எடுத்து 12 இடத்துல குழந்தைக்கு இட்டு விட்டு பாதுகாப்பு கொடுக்குறாங்க கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணரை வந்து எந்த தீய சக்தியும் வந்து அண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு கொடுக்குறாங்க. மொத்த உலகத்தையும் பராமரிக்கிறவர் அவர் தான். ஆனா யசோதை கிட்ட என்ன பண்றார், ஓகே அப்படின்னு சொல்லி யசோதையோட அன்புக்கு கட்டுப்பட்டு பகவான் வந்து இருக்கார். அது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட பகவான் அந்த மாதிரி நடந்துக்கிறார் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். அடுத்த அத்தியாயம் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, இந்த அத்தியாயத்துல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், இல்ல உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மம்தா பேசுறேன் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, இப்போ இந்த லாஸ்ட் இதில் எனக்கு எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. நான் புரிஞ்சின்றது கரெக்டான்னு மட்டும் ஒரு வாட்டி எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க மாதாஜி. அதாவது யோக மாயான்னா அந்த உறவு பரிமாற்றத்துக்காக அந்த யோக மாயா சக்தினால் அந்த உறவு பரிமாற்றம் புரியுது உங்களுக்கு இல்லையா மாதாஜி? அப்படி அப்புறம் நித்திய சகாக்கள் கிட்ட அம்மான்னு தெரியாத மாதிரியும் நிஜமாக அவங்களுக்கு கணவனாக இருக்கணுன்றதுக்காகவும் மகனாக இருக்கணுன்றதுக்காகவும் அந்தரங்க சக்தியால் அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துட்றாரு. யோகமாயா அந்தரங்க சக்தி ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணுதானா மாதாஜி? ஓகே ஓகே. அப்போ வந்து இந்த இன்னொன்று கீழே சொல்றாங்களே மாதாஜி, அதாவது ஆன்மீக உலக சூழ்நிலையில வந்து அப்படியே பரிவாரத்தோட அதெல்லாம் வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த சகாக்கள் வந்து நித்திய சகாக்கள் வர்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து எந்த பௌதிக ஆசையும் இருக்காது, அதுவும் அந்தரங்க சக்தியால தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்க. ஸோ நான் இதை எதுக்காக சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, இப்ப நான் தான் கடவுள் யாராவது சொல்லிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க யசோதா, எங்க நந்த மகாராஜர், எங்க கோவர்தனம், எங்க காளிங்கநாதனம், ஒண்ணுமே கிடையாது அவங்ககிட்ட. நீ மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு நான் தான் கடவுள் சொல்லிட்டு உட்காந்துருக்க, நான் தான் கிருஷ்ணன், நான் தான் கிருஷ்ணர்னு. எங்க அவங்க எல்லாம் ஒத்தனும் கிடையாது. ஸோ
சோ பகவான் எப்பவுமே தனியா அவதரிக்க மாட்டார். பகவான் தனியா வர்றது கிடையாது, அவருடைய பரிவாரங்களோட வர்றார். இப்போ பகவான் அவதரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ராதாரணியை கூப்பிடுறாராம், நீ வரியா அப்படின்னு. நான் இதை கலோக்கியலா சொல்றேன், பட் இதெல்லாம் வந்து ஹைலி டெக்னிக்கல் டர்ம்ஸ். நீ வரியா அப்படின்னு கேட்குறாங்க. ராதாரணி சொல்றாங்களா, நீங்க வேணா போங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னா, அங்க வந்து என்ன யமுனா இருக்கா, அங்க கோவர்தன் இருக்கா, அங்க கோபியர்கள் இருக்காங்களா, நான் எதுக்கு வரணும், நான் வரமாட்டேன் அப்படின்னாங்க. அப்போ பகவான் பார்த்தாராம், நீ இல்லாம நான் போக மாட்டேன், அப்ப என்ன பண்ணலாம், டேரா ஃபுல்லா தூக்கிடலாம், எல்லாரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா தீரா மனச்சாரி, யமுனை நதி தீரத்துல லீலைகள் செய்யக்கூடிய அந்த பகவான். அப்ப நான் தான் கடவுள், நான் தான் கடவுள். எங்க யமுனை, எங்க கோவர்தன மலை, எங்க உன்னுடைய பசு கூட்டம், ஒண்ணுமே இல்லாம தனியா வந்துட்டு நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்னா முட்டாள் தான் நம்புவான். சோ பகவான் ராமர் அப்படித்தான் அவதரிக்கிறார். லக்ஷ்மணன் யாரு, ஆதிசேஷன் இளைய பெருமாள். பரதன் சத்ருகுணன்லாம் யாரு, பகவானுடைய விரிவங்கங்கள் எல்லாரும் அவதரிக்கிறாங்க. சோ அது மாதிரி பகவான் வந்து தனியா வர்றது கிடையாது, அவருடைய பரிவாரங்கள் எல்லாரும் கூட வர்றாங்க. அவங்க எல்லாருமே ஆன்மீக சக்தியினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த பௌதிக உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ அதனால பகவான் எப்படி கூட்டிட்டு வராரோ, எப்படி கொண்டு போறாரோ, அதை பத்திலாம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றது கிடையாது. இப்படித்தான் வரணும், அப்படித்தான் வரணும்லாம் கிடையாது. ஓகே, நான் உங்களோட டவுட் என்ன மாத்தாச்சு அதுல, நான் வேற பக்கம் அதை கொண்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல மாதாஜி, இப்ப சொல்லும் போது புரியுது. அதாவது இப்ப ராதாராணி அந்த இவங்க அதெல்லாம் அந்த மாதிரி கொண்டு வரதெல்லாம் அந்த அந்தரங்க சக்தி, அதாவது பூர்ணமான பிரதிநிதித்துவம் இருக்கிறவங்க, அது வந்து நடுத்தர இல்லாத அந்தரங்க சக்தினால அவங்க ஆட்பட்டு இருக்கிறதுனால தான் அவங்க பௌதிக பற்று இல்லாம இருக்காங்க, இல்லையா மாதாஜி? ஆமா ஆமா, இவர் அந்த பவரை கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோகிதை இருக்கு. அதாவது பௌதிகத்து மேல பற்று இல்லாம எனக்குதான் சொல்லாம பண்ணாம வர்றாங்க. ஆனா இது வந்து இந்த அந்தரங்க சக்தி, அதாவது யோக மாயாங்கிறதுல வந்து உறவு பரிமாற்றத்துக்கு மட்டும் இல்ல 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 அப்படிலாம் கிடையாது. நீங்க ரெண்டையும் குழப்பிக்கிறீங்க. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். யோக மாயா, அந்தரங்க சக்தி ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஓகே 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 மாதாஜி. பகிரங்க சக்தி மகாமாயா ரெண்டும் ஒண்ணு. பகிரங்க சக்தினா பௌதிக பற்றுதல் வந்துரும். பௌதிக சக்தியுடைய கட்டுப்பாட்டுல இருந்தோம் அப்படின்னா அந்த பற்றுதல் இருக்கணும். ஓகே மாதாஜி. ஓகேவா? பகிரங்க சக்தி இன்னொன்னு நேம் என்ன சொன்னீங்க மாதாஜி? மகாமாயா. மகாமாயா. ஓகே மாதாஜி, தேங்க்யூ வெரி மச் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ டைம் ஆயிடுச்சு. இன்றைய பாசுரம் யார் சொல்ல போறீங்க? பாடவா மாதாஜி? பாடுங்க. எங்க உங்க பேத்தி? பேத்திக்கு இந்த பாட்டு தெரியாது, நாளைக்கு பாடுவா. ஓங்கி உலகில் இந்த எல்லா பாட்டும் சொல்லி கொடுத்துருங்க. இல்ல, ஒரு 5-6 பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, சரி சரி. ஓகே, பாடுங்க. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள், பைய தூயின்ற பரமடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம் தீக்கூரளை சென்றோதும், ஐயமோ பிச்சையும் ஆண்டையும் கை காட்டி, உய்யோமாறென்றெண்ணி உகந்தேலோரெம்பாவாய், வையத்து வாழ்வீர்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி.
அற்புதமான பாசுரம். ஸோ வையத்து வாழ்வீர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஜாதி, மதம், இனம், மொழி எந்த வேறுபாடும் கிடையாது பகவானுடைய பக்தி பண்றதுக்கு. ஸோ எல்லாரையும் கூப்பிடுறாங்க. வையத்து வாழ்வீர்கள், வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நாட்காலே நீராடி அதிகாலையில எழுந்து குளிச்சு நம்ம தயாராகணும், பகவானுடைய சேவைக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பிரபுபாதர் நித்தியமா நம்ம லைஃப்ல ப்ராக்டிக்கலா பண்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துட்டார். ஸோ மார்கழி மாதம் மட்டும் நம்ம பண்ணுறது கிடையாது, நம்முடைய நித்திய சாதனா. காலம்பரம் எழுந்துக்கிறோம், 4 மணிக்கு எழுந்துக்கிறோம், ரெடி ஆகிறோம், நம்ம பகவானுடைய நாம ஜபம் பண்ணுறோம். சில பேர் மங்களாரத்தி அட்டன் பண்ணுறவங்க, மங்களாரத்தி அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நம்மளுடைய பகவானுடைய சேவைக்காக அதிகாலையிலேயே நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னது தான், மார்கழி தான். அந்த ஒரு பெரும் பாக்கியம், ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில ஸ்ரீல பிரபுபாதரால ஏற்பட்டிருக்கு. Thank you all. Hare Krishna, Hare Krishna, Krishna Hare Krishna, Krishna. Hare Hare, Thank you, Hare Rama, Mataji. Hare Rama, Rama Rama, Hare Hare. Krishna Mataji. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Thank you, Mataji. Thank you, Hare Krishna. Hare Krishna Mataji. Thank you, Hare Mataji. Krishna, thank you. மாதாஜி. Thank you, Mataji. Hare Thank you, Krishna. Mataji. Thank you. Hare Krishna, Mataji. Thank you. Hare Krishna. Hare Krishna. Thank you, Mataji. Thank you, Mataji. ஹரே கிருஷ்ண மாதாஜி. Hare Krishna, Mataji. Hare Krishna. Mataji. Thank you, Mataji. Thank you, Alamelu Mataji. ஒரு வாரம் ஊருக்கு போயிருந்த மாதாஜி, அதான் அட்டன் பண்ண முடியல. அப்படியா? ஓகே ஓகே ஸ்ரீரங்கம்லாம் போயிட்டு வந்தோம் மாதாஜி. ஓகே. இப்போ யூடியூப்ல ரெகுலரா கிளாஸ் போஸ்ட் பண்றோம் மாதாஜி, கேட்டுக்கோங்க. சரி மாதாஜி, சரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. Thank you, Hare Krishna. தேங்க்யூ மாதாஜி. Thank you. எண்டு கொடுத்துருவோமா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ஹரே ராம ராம ராம, ஹரே ஹரே ராம ஹரே. ராம ராம ஹரே ஹரே. Thank you கிருஷ்ண all. கிருஷ்ண